நம்முடன் தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் ஐயா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீண்ட அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கும் அவருக்குமானது. அரசியலுக்கு முன்பாக அவருடைய திரையுலக பயணத்தை நீங்கள் வெளியிலிருந்து பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட அனுபவம், உங்களுடைய இரங்கல் செய்தி? கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில அவருடைய மறைவு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. சினிமா துறையிலே ஒரு தனி சிறப்பை தமிழகத்திலே பெற்றவர். சினிமா துறைக்கு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக உயர்ந்த முறையிலே பணியாற்றியவர் என்பதை இந்த நாடு நன்கறியும். அதன் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தமிழகத்திலே ஏற்படுத்தி அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் கட்சியை தங்கி அரசியல் தலைவராக பரிமாணித்து தமிழகம் முழுவதும் தொண்டர்களை ஏற்படுத்தி தன்னுடைய கடின உழைப்பால், மனித நேயத்தால், மக்கள் மீது இருந்த அன்பால், பாசத்தால் தன்னுடைய இயக்கத்தை எதிர்கட்சி ஸ்தானத்திற்கு உயர்த்திய பெருமை திரு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பாடுபட்டவர் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களது குடும்பத்தோடு நெருங்கி பழகியவர்கள். ஐயா மூப்பனார் மீது மிகுந்த அன்பு கலந்த மரியாதையோடு பழகியவர்கள். திரு விஜயகாந்த் அவர்களது திருமணமே ஐயா மூப்பனார் அவர்களது தலைமையிலே ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் திரு விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில மனித நேயர், கொடுத்து கொண்டே இருப்பவர் என்று பெயர் எடுத்த மனிதர். அவருடைய மறைவு என்பது தமிழக அரசியலிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் கழகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தமாக சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இணைவுக்கு நன்றி ஐயா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.